சில பணம் ஊத்தி வைக்கலாம், பம்பஸ் வைக்கலாம். இதை போட்டு என்ன நடக்குதுன்றால் இது இந்த கான் நிறைய ஓடி அந்த ஆத்துக்கு போய் அந்த ஆத்துல இருந்து டேமுக்கு போய் அங்கிருந்து எங்களுக்கு ஃபில்டர் ஆகி எங்களோட பிள்ளையோட நஜிஸு எங்களுக்கு தண்ணியை குடிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இப்படியான ஒரு பெரிய பாரிய ஒரு வேலை திட்டம் இது. உண்மையிலே நான் நினைக்கிறேன் இது எத்தனையோ லட்சம் ரூபா கொடுத்தாலும் செய்யலாத ஒரு வேலை. இந்த வேலை இதோட நிறுத்தாம டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி இதை பல திட்டங்களை நாங்க வச்சு ஒற்றுமையில் ஒளி வீசும் அக்குர்ணை புலுகஹத்தென்ன இளைஞர்களின் சமூக சேவை இளைஞர் குழு. அக்குர்ணை புலுகஹத்தென்ன பிரதேசத்தில் சமூக நலன் கருதிய இளைஞர்கள் முன்னின்று தங்கள் ஊரின் மேம்பாட்டிற்காக ஒரு சிறப்பான பணியை செயல்படுத்தி காட்டுகின்றனர். சிறுவர்கள் முதல் வயோதிபர்கள் வரை மட்டுமல்லாது செல்வந்தர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பேதங்களை கடந்து அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து தங்களுடைய ஊரின் சுகாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் பாதைகள் சீர்திருத்தம் மற்றும் நீரோடும் கான்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பெரும் மழையையும் பொருட்படுத்தாது தங்களுடைய தொடர்ச்சியான வேலையை நிறைவு செய்தார்கள். இந்த முயற்சி அடுத்தடுத்த ஊர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்குகிறது. புலுகஹத்தன் ரோட் நீண்ட காலமாக ஒரு மெயின்டைன் இல்லாத ஒரு நிலையில காணப்படுவதற்கு அந்த ஊர்வாசிகள் யங்ஸ்டர்ஸ் ஒன்றிணைஞ்சு இது ஒரு 2 நாட்களாக இதை சுத்திகரிக்கிற வேலை செய்து கொண்டு வராங்க. இந்த செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவரோடு நாங்கள் இந்த வேலையை நேரடியாக பேசிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க இந்த வேலை திட்டத்தை நாளா செஞ்சு கொண்டு வரீங்க? 2வது நாள் நேற்று சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி 2வது நாளாக ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் ஊர் மக்களோட வாலிபர்களோட சேர்ந்து சமூக சேவைகள் செய்யக்கூடிய ஆக்களோட சேர்ந்து ஒரு குழுவோட பேசுற நேரத்துல இயற்கையா தானாகவே ஒரு 10-15 பேர் இதை நாங்க செய்யறோம் சொல்லி முன்னுக்கு வந்தாங்க. ஒரு மசூரான் வைக்கிற நேரத்துல எல்லாரும் எல்லாம் மசூரான் நாங்க இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு வந்த காரணத்தினால இதுல நான் நினைக்கிறேன் கூடுதலான வாலிபர்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. செலவுகளை நீங்க அரசிடம் பெற்றுக்கொள்றீங்களா இல்ல மக்களுடைய சல்லிகள்? அது எல்லாமே முழுக்க மக்களுடைய சல்லி, தாய்ப்பள்ளி மக்களுடைய சல்லி. இதுக்கு எந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பண்டும் இதுக்கு வந்தில்லை, நாங்க எடுக்க போறதும் இல்லை. அது என்ன காரணம் என்றால் இந்த ரோட்டை செய்யறதுக்காக வேண்டி நாங்க டொனேஷன் கேட்டுக்கிறோம் மக்கள்கிட்ட. இந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவரால் ஏந்த டொனேஷன் எல்லாமே இது போட்டுக்கிறாங்க. எங்களுக்கு போதுமா இருந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10 லட்சம் மட்டும் சேர்ந்திருக்கு. நாங்க இந்த கான் வேலை இந்த ரோட்டில் செய்யறது இன்னும் தேவைப்படும், அதையும் கலெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு காலம் இந்த ரோட் என்ன நிலைமையில இருக்குது எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். இந்த ரோட்டை எந்த அரசாங்கம் வந்தாலும் டெவலப் பண்றது இல்லை. இந்த கான் அயக்கலாம், ரோட்டை அயக்கலாம். அதனால இப்ப நாங்க மக்கள் ஒரு முடிவு வந்துடும் என்றால் இந்த ரோட்டை டெவலப் பண்றதுல மக்கள் ஒன்று சேர்ந்து சிரமதான பணியோட செஞ்சு இந்த காணை செஞ்சு இதை தொடர்ந்து நாங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்றது. இந்த தாய்ப்பள்ளி மஹல்லா ஒரு முன்மாதிரியா பல மஹல்லாக்கள் செஞ்சுக்கிறாங்க, செஞ்சு கொண்டு வராங்க. அதுல உதாரணம் ஒன்று மல்வானை சிலையில இருந்து அவங்க நல்லா அழகா செஞ்சுக்கிறாங்க. அது ஒரு உதாரணம். அது மாதிரி இந்த ஊரையும் கிட்டத்தட்ட நல்லா செய்யணும்ன்றதான் எங்களோட முடிவு. இதை நாங்க மெயின்டைன் பண்றோம் செஞ்சுட்டு இது புறவு இதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு இருந்தா இதே மாதிரி இந்த ரோட்டை அந்த மூத்தை குப்பைகளை கொண்டு அந்த இடங்களோட வீசிட்டு போறது, அழகான முறையில் அமைச்சு வச்சாலும் கான்களை கொட்டிட்டு போறது, ஆத்துல போடுறது, பாதை ஓரங்கள்ல போடுறது, A9 ரோட்ல போடுறது, இப்படியான வேலைக்கு நிறைய பிழையான தவறுகள் நடக்குது. இதை பத்தி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புங்க? இதை எங்களுக்கு எப்படி நிப்பாட்டல் என்றால் முதலாவது எங்களோட ஊர் எங்களோட மஹல்லாவை நாங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். தேவையில்லாத ஊத்தையில ரோட்டு கொண்டு வந்து போடுறது, இந்த கான்களுக்கு மண்ணை போடுறது, ஊத்தையில போடுறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நிப்பாட்டுற நேரத்துல ஒவ்வொரு ஊரும் முன்மாதிரியா இருக்கும். அந்த ஊரை பார்த்து செய்யணும். இப்போ உதாரணம் செய்ய மல்வானை பார்த்து நான் செய்யணும். அது மாதிரி மற்ற ஊர்கள் இந்த 2 ஊரே உதாரணமா காட்டும். இந்த ஊர் மாதிரி ஒரு ரோட்டை செஞ்சு கொள்ளணும், ரோட்டை அகலமாய் கொள்ளணும், ஊத்தியல் போடப்படாது, இதை செப்பரேட் பண்ணி அழகான முறைக்கு இடத்துல அனுப்பணும். இந்த அவராற வீட்டுகளுக்கு முன்னால் அவராறு மெயின்டைன் பண்ணி வருவாளா இருந்தா ஆட்டோமேட்டிக் அந்த ஊரே கிளீனா வந்துடும். இந்த நாங்க மண் போடுற விஷயங்கள், இந்த காணுகளை போடுறது, இந்த ஓடைகளுக்கு போடுறதால என்ன நடக்குதுன்னா இந்த மண் சரிவுகள் எல்லாம் போய் A9ல இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆற்று தான் போய் நிற்கும். அப்ப இதுல உதாரணம் சில பணம் ஊத்தி அயக்கலாம், பம்பஸ் அயக்கலாம். இதை போட்டு என்ன நடக்குதுன்றால் இது இந்த கான் நிறைய ஓடி அந்த ஆத்துக்கு போய் அந்த ஆத்துல இருந்து டேமுக்கு போய் அங்கிருந்து எங்களுக்கு ஃபில்டர் ஆகி எங்களோட பிள்ளையோட நஜிஸு எங்களுக்கு தண்ணியை குடிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இது எங்களை மக்கள் வழங்குது. நான் திறந்துட்ட டாய்லெட் குழி, நாங்க வீசின பம்பஸ், நாங்க வீசின ஜராவை, இது எல்லாமே திரும்பி ஒரு இடத்துக்கு போய் அங்கிருந்து ஃபில்டர் பண்ணி எங்களுக்கே தராங்க குடிக்க செல்லும். இதை ஒருக்க நாங்க யோசிச்ச மாட்டோம், இந்த பிள்ளை யாரும் செய்ய மாட்டோம். நான் பேச விரும்பல என்றால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் மாறுவாங்க. நாங்க இதெல்லாம் பேசாமைக்கு நாங்க இவங்களுக்கு எங்க ஊருக்கு என்ன செய்யணுமோ அதை ஃபியூச்சர்ல அவங்க செய்வாங்களா இருந்தா மக்கள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண மதிப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு தள்ளப்படுவாங்க. வரக்கூடிய அரசியல்வாதி யாராக இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாம எந்த ஊராக இருந்தாலும் சரி, அது அழகான முறைக்கு டெவலப் பண்ணி கொடுக்கிறதுனால மக்கள் அவங்களை விரும்புவாங்க. கொடுக்கலாட்டி மக்களால் நீங்க விரட்டப்படுவீங்க.
ஊரின் நலனுக்காக செயல்படுவதே உண்மையான சமூக சேவை என்பதை இவர்கள் உறுதியாக நிரூபித்துள்ளனர். வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தான். இதில் இளைஞர்கள் முக்கியமாக தாய்ப்பள்ளி மஹல்லா டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு சொல்லிட்டு அவங்க உருவாகி கொண்டு இந்த இப்படியான ஒரு பெரிய பாரிய ஒரு வேலை திட்டம் இது. உண்மையிலே நான் நினைக்கிறேன் இது எத்தனையோ லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் செய்யல ஒரு வேலை. பொதுமக்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு கடமை, எங்களோட ஊரை எங்களோட பாதைகளை நாங்கள் சுத்தமாக வச்சு கொள்றது. இல்லாட்டி இந்த கொரோனாண்டும் டெங்குண்டும் எங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு ஆகக்கூட டெங்குல மூத்தாயின்னு எங்களை மஹல்லாவில். நான் அந்த நேரம் டெங்கு ஒழிப்பு குழுல தலைவராயிருந்து நாங்கள் அந்த நேரம் 200-300 பேர் அக்குறல மோசம் போனாங்க. அந்த நிலைமையெல்லாம் உருவாகாம நாங்க ஊர் மக்கள், இளைஞர்கள், பெரியார்கள் வர்றார தரத்துக்கேற்ற வயோதிபர்கள் ஐக்கியம் இளைஞர்களும் பெரியவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஆலோசனைகளாக வழங்கணும். செல்வந்தர்கள் பண உதவியை செய்யணும். இளைஞர்கள் அவங்களோட உடலால செய்யறாங்க, சல்லியும் கொடுத்து கையாலையும் செய்யறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ஜசாக்கள் அல்லா ரமச்சு அவங்களுக்கு நல்ல உடல் பணத்தையும் கொடுத்து நீ ஆயிலையும் கொடுக்கணும். இந்த வேலைக்கு ஊர் மக்கள் தொடர்ச்சியாக உதவி செய்யணும், செய்ய கொண்டு வைக்கணும், ஒத்துழைப்பு வழங்கணும் தான் இல்லை. இந்த வகையான செயல்கள் தொடர்ந்து நடைபெற ஊக்கமளிக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். இளைஞர்களின் இந்த ஒற்றுமை பயணம் அவர்களது கிராமங்களை முன்னேற்றத்தின் பாதையில் இட்டுச் செல்லும் என்பது உறுதி. என்று சொன்னால் எங்கட மஹல்லான்னு செல்லும் போது எங்கட தாய்ப்பள்ளி மஹல்லால மெயின் டார்கெட் வந்து என்னன்னு சொன்னால் ஒற்றுமை. ஒரு விஷயத்த ஒரு மெசேஜ் ஒன்று போட்டால் அடுத்த நிமிஷம் அதுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை வரும். எங்கட யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்டர்ஸும் சேர்ந்து தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம் மாஷா அல்லான்னு சொல்லிட்டு. நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா என்ன செய்யணும்னு சொன்னால் we can achieve everything. ஒன்று சேருங்க, ஒற்றுமையா வந்து ஒன்று சேருங்க. ஒன்று சேர்ந்த யங்ஸ்டர்ஸ் மற்றும் அல்லது எல்டர்ஸ் எல்லாரும் அந்த ஊர் வந்து ஒற்றுமையா இருந்துன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் டெவலப்மெண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள், ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். இப்ப நாங்க உண்மையிலேயே இதை ஆரம்பிச்சுதான் வச்சுக்கிறோம். இது ஜஸ்ட் பிகினிங். சரி, இது வந்து ஒரு நாள் நிக்க போறல, எல்லா இருக்கிற ஆரம்பிச்சு வச்சுக்கிறோம். மாஷா அல்லாஹ் தொடர்ந்து போகும். என்ன காரணம் சொன்னால் எங்களோட ஊர்ல உள்ள மக்கள் மட்டுமல்ல, மாஷா அல்லாண்டு எங்களோட ஓவசி ஒன்று சேர்ந்தா வந்து வேண்டிய செய்யலாம். இப்ப தனியா இருந்து இந்த வேலை இதோட நிறுத்தாம டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி இதை வந்து பல திட்டங்களை நாங்க வச்சுக்கிறோம். அடுத்த திட்டமாக உள் ரோட்டுகளை வந்து செய்யற திட்டங்கள், அடுத்தது பிளேட் காணுக்கெல்லாம் கம்பல்சரியான பிளேட் எல்லாம் போட்டு மூடுறது. அடுத்த முக்கியமான விஷயங்கள் எஜுகேஷன். when it comes to education இதுல வந்து மாஷா அல்லாஹ் எங்களோட பள்ளியிலையும் கூட எங்களோட தலைமைத்துவம் வந்து செல்லிக்குது. உங்களுக்கு எங்களால ஏண்ட ஹெல்ப் நாங்க செய்வோம். இட வசதி எல்லாம் செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு செஞ்சுக்கிறோம். மாஷா அல்லாஹ் அவங்களும் அவங்களோட ஹெல்ப் இல்லாம எங்களுக்கு ஒன்றுமே செய்யல. ஏன்னா தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பாடு வந்து நாங்க அரசாங்கத்திட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது எல்லாம் வந்து நாங்க மாஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு வேலைகளை செஞ்சு வச்சுக்கிறோம். இதை மெயின்டைன் பண்ணி தாரத்துக்குள்ள ஹெல்ப் உள்ள கவர்மெண்டால வந்து செய்யணும். ஏன்னு சொன்னா நாங்க கவர்மெண்ட் உதாரணமா ஒரு ஓட்டுக்கும் பெரிய பெருமதிக்கிற ஒரு ஓட்டு வந்து நியமிக்கும். என்ன காரணம்னு சொன்னா ஒரு அரசனை உருவாக்குறது வந்து நாங்க செய்வோம். அவங்களோட வேலையை வந்து நாங்க எங்கட எம்பி செஞ்சு தரோம். கட்டாயம் சபாவில யாரு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு தானே. ஏன்னா நாங்க ஓட் போட்டு வாராக்கள் தானே. அவங்க இன்ஷா அல்லாஹ் முன் வந்து இதை டெவலப்மெண்ட்டா இதை பெட்டரா செஞ்சு தரதுக்குள்ள ஒரு வேலை செய்யணும் நாங்க கேட்டோம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அக்குர் நாட்கள் தான் இதுல சபாவில வாரது, அதையும் கருத்துல கொள்ளணும். மாஷா அல்லாஹ் ஒரு முன்மாதிரியான வேலை திட்டத்தை நாங்க இப்போது காணக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சிறந்த உறுப்பினர்கள் அக்குர்ணையை சேர்ந்தவர்கள் அக்குர்ணைய மக்களுடைய ஓட் மூலமாக தெரிவு செய்யப்பட்டு உள்வாங்கப்பட்டிருக்காங்க. எனவே அக்குர்ணைய கிராமம் ஒரு நகரம் என்று சொல்ல முடியும். இலங்கைக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு நகரம் தான் அக்குர்ணை நகரம். எனவே இந்த அக்குர் நகரம் எல்லா ஊர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான நகரமாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு கண்டிப்பாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் தெரிவு செய்யப்பட்டு உள்வாங்கப்பட்டவர்கள் மக்களோடு மக்களாக ஒன்று சேர்ந்து அவர்களுடைய கோரிக்கைகளை பெருமனதோடு ஏற்றுக்கொண்டு இந்த அக்குர்ணையை டெவலப் பண்ணுவதற்கு அனைவரும் ஒன்று செல்ல வேண்டும். புலுகத்தன மஹல்லாவில் செயல்படுத்தப்படுகின்ற இதே மாதிரியான வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் செயற்படுத்தப்பட்டால் ஒரு அழகான ஒரு எழில்மிகு நகரமாக அக்குர்ணையை மாற்ற முடியும் என்பது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடாகும். வைஸ் மீடியா இவ்வாறான சமூக தொண்டு பணிகளில் ஈடுபடும் இளைஞர்களை பாராட்டுவதும் அவர்களின் சேவையை வெளிக்கொணர்வதும் ஒரு பெருமை என கருதுகிறது.